ஆட்டிசம், ஏடிஹெச்டி இந்த மாதிரி டெவலப்மெண்டல் கண்டிஷன்ஸ்லாம் சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணால் இதனால என்னங்க பெனிஃபிட்டு? நாங்கள் 2 வயசில் எடுக்கிற தெரப்பி நாங்கள் 5 வயசில் கூட எடுக்கலாம் இல்லையா? ஏன்னா அப்போ கொஞ்சம் எங்களுக்கு வயசு இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சா அவன் நிறைய புரிஞ்சுப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுதான் கிடையாது. நீங்கள் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது தான் உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஏர்லி டயக்னோசிஸ் ரூட் டு சக்ஸஸ். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறீங்களோ, அந்த கண்டிஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த கண்டிஷனை வந்து சப்சைட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணி, உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிற ட்ரெய்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு, அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணினீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஏர்லி டயக்னோசிஸ் நீங்கள் பண்ணும் பொழுது, ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ண முடியும். ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ணுனா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன ப்ராப்ளம்க்காக நீங்கள் டயக்னோஸ் எடுத்துக்கிட்டீங்களோ அதை நீங்கள் க்யூர் பண்ண முடியும். ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். ஸோ நீங்கள் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுங்கள், அதை அக்செப்ட் பண்ணுங்கள், அதில் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைய நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடியும்.